இந்த மணத்தக்காளி கீரையை வச்சு இன்றைக்கி அருமையான ஒரு கீரை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மணத்தக்காளி செடியிலிருந்து நல்ல முத்தின தலைகளை எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை உடலுக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகளுக்கும் குடல் புண்களுக்கும் இது நல்ல ஒரு மருந்தாக அமையுது. இதை பொரியலாக பண்ணி சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும். இதை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். இப்போ மணத்தக்காளி கீரை பொரிச்சது எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற மண் அது மாதிரி டஸ்ட் எல்லாத்தையும் சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம். மணத்தக்காளியை பொடியை நறுக்கின மணத்தக்காளி கீரையை இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது மணத்தக்காளி பொரியல் பண்ணுறதுக்கு மணத்தக்காளியை எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் 4 பச்சை மிளகா, 2 நறுக்குனது, 15 பல் வெங்காயம், இது அப்படியே முழுசாக போட்டிருக்குறோம். ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா திருகுனது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை பண்ணுறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போது கடாய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இல்லைன்னா பொடி உப்பு உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது நான் ஒரு 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம், மிளகா 2 சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியட்டும், நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த மணத்தக்காளி பொரியலுக்கு நம்ம பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை இந்த வெங்காயம் மிளகா கடாயில் சேர்த்திக்கலாம். இப்படியே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நறுக்கின கீரையும் இதில் சேர்த்திக்கலாம். போகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த கீரை நல்லா வதங்கி வரும். இப்படியே ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரையில் நம்ம தண்ணியே சேர்த்துல. பாருங்கள், கீரையிலேருந்து வந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போது இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம இந்த கீரையை நம்ம வதக்கணும். அப்போ தான் இந்த மணத்தக்காளி கீரை பொரியல் அருமையாக இருக்கும். இதை மேக்ஸிமம் சிம்மிலேயே வச்சு நம்ம இதை சமைக்கணும். அப்போ தான் இது ஒரு நல்ல பக்குவத்தில் இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போது இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் இப்படியே வச்சா சுண்டுறக்கு லேட் ஆகும். நம்ம மூடி வச்சிடலாம்.
இப்படியே வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாக சுண்டிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து அரை மூடி தேங்காய் நல்லா திருகுனதை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்து பொரியலோட நல்லா வந்து கலந்துடலாம். இப்போது இந்த மணத்தக்காளி கீரையில் தேங்காய் சேர்த்தியாச்சு, நல்லா பரட்டியாச்சு. இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது அருமையான மணத்தக்காளி கீரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். நன்றி, வணக்கம். இப்போ இதை வந்து ஒரு சின்ன கப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம்.